அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Salamath சமையல். மார்னிங் எந்திரிக்க லேட் ஆகிட்டாலோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டாலோ டென்ஷனே இல்லை. வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சால் போதும், டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு 3லேருந்து 4 தக்காளி அப்படிங்கிற அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தோன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்று கூடி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சிடலாம். சிம்லேயே வச்சோன்னா நல்லா தண்ணி இந்த மாதிரி வற்றி வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடியாக இருக்கும். இதை நம்ம எப்போ வேணாலும் ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.